ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஸ் தாங்க இது. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணடி ஸ்ட்ரீட்டை வந்து கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபுட்ஸை கவர் பண்ணியிருக்கேன். மண்ணடி ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே பெரிய ஸ்ட்ரீட் அது. அதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரைட் சைடில் போனீங்கன்னாலும் நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். ஒரு பேரிகேட் வச்சிருப்பாங்க ரைட் சைடு, அதை ஒரு இதாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கடை, இது லாஸ்ட் இயருமே நாங்கள் போனோம். இங்கே தான் ஃபிஷ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது மீன் பஜ்ஜி, ப்ரான் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரோட் சைடில் ஒரு அக்கா இது பண்ணி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பஜ்ஜி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீன் பஜ்ஜி அப்புறம் ஒரு ப்ரான் பஜ்ஜி ஒன்று. ஃபிஷ்ஷு நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா ஃபிஷ்ஷோட இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அந்த மாவு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ரெண்டுலேயுமே அப்படி தான் இருந்தது. பட் உங்களுக்கு ஃபிஷ் ஐட்டம் இந்த ஸ்ட்ரீட்டில் சாப்பிடணுன்னா இங்கே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பட் இங்கே அந்த ஃபிஷ்ஷு நல்லா இருந்துச்சு. பட் வந்து அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சின்னதாகவும் அந்த மாவு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ப்ரான்லேயும். ஸோ இந்த கடை தான். ஸோ இந்த கடை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் இன்னொரு ஃபிர்தோஸ் கடை இருக்கும். அந்த கடை தான் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வீடியோஸில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பழைய கடை. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அந்த கடைக்கும் போகலாம். இது நீங்கள் ப்ரீவியஸாக மண்ணடி ஸ்ட்ரீட்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் கொஞ்சம் நடக்கிறாப்புல இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் வர்றதுக்கு. இல்லை இந்த ஸ்ட்ரீட் மட்டும் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படி போய்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்ணடி ஸ்ட்ரீட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு நடந்து போயிட்டு இது போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் உண்டு. ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே மோஸ்ட்லி இந்த மண்ணடி அங்கப்பநாயக்கன் ரெண்டு ஸ்ட்ரீட்லேயும் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க, ஏன்னா நிறைய ஃப்ரோசன் ஃபுட் இருக்கும். ஸோ இந்த ஃபிர்தோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி முட்டை மிட்டாய் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்வாவில் வந்து பிரெட் அல்வா, கேரட் அல்வா, அப்புறம் அந்த தம்குருத் அல்வான்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ரீவியஸாக வந்து லாஸ்ட் இயர்லாம் செப்பரேட் பாக்ஸாக வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே ஒரே பாக்ஸில் 3ன்னு வச்சுருந்தாங்க. 150 rupees ஏதோ. அப்புறம் அந்த முட்டை மிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees ஏதோ போட்டிருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போயிட்டேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ வெளியில் இதெல்லாம் ஒவ்வொரு ஷாப்பில் எங்கேயாவது தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஒரே இடத்துல கிடைக்கும் போது இது வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். பட் வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ணலை பெருசாக. எனக்கு என்னமோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த இனிஷியலாக ஒரு கடை காமிச்சிருப்பேன், அந்த கடையில் தான் ஃபுட்டு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. இங்கேயுமே நிறையா டிஃப்ரெண்ட் தான் வச்சுருந்தாங்க. நான் இங்கே எதுவுமே டேஸ்ட் பண்ணல. பட் லாஸ்ட் இயர் வாங்கி நான் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் பெருசாக டேஸ்ட் பண்ணல, ஏன்னா நான் இப்போ இனிஷியலாகவே நிறையா சாப்பிட்டதுனால அதுக்கப்புறம் பெருசாக வந்து இன்டேக் எடுக்க முடியல. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபர்தோஸ் பேக்கரின்னு ஒன்று உண்டு. ஸோ இந்த பேக்கரி அவங்க கூட சேர்ந்து தான் தெரில, இவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 30 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி போகிறாப்புல தான் இருக்கும். ஸோ அதோட சைஸை பொறுத்து ஒவ்வொன்றும் இதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரோசன் ஃபுட்டான்னு பார்த்துக்கோங்க, அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தடவை ஏகப்பட்ட ஷாப்ஸ் வெளியே போட்டிருக்காங்க. நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் என் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் உள்ளுக்கு போது அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கடை வச்சுருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிர்தோஸில் ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி உள்ளுக்கு போய் ஏன்னா நீங்கள் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே ஃபுட்டு தான் இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க. லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, இந்த தடவைலாம் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக எனக்கு வந்து இந்த நொங்கு பால் ஜூஸ்னு ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று வாங்கியிருந்தேன். 70 rupees ஏதோ சொன்னாங்க. பால் நொங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது போக இங்கே இன்னொரு ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் இப்போ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பால்கோவா பன்னு, பால்கோவா அந்த பரோட்டா மாதிரி இருக்கும். வாங்கலை இது, பட் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இளநீர் ஜூஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. 60 rupees எவ்வளோ சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோதான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து இங்கேயும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனீங்கன்னா திருப்பி மண்ணடி மெட்ரோ பிடிச்சி நீங்கள் அப்படியே கிளம்புறாப்புல இருக்கும். பட் இதில் இன்னொன்று என்னென்னா, நான் லாஸ்ட் இயர் வந்து இது வந்து மண்ணடி ஸ்ட்ரீட்லேருந்து நான் லெஃப்ட் கட் பண்ணி வந்தது. அதே இதில் ரைட்டில் போனாலுமே அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட் தான், அதில் போனாலுமே அங்கேயும் ஒரு பள்ளிவாசல் உண்டு. அதுக்கு ஆப்போசிட்லேயும் நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் போகும்போது அது தனியாக ஸ்டால் மாதிரி போட்டு நிறையா டிஃப்ரெண்ட்டாக அங்கேயும் வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் வெறும் ரோட் சைடில் மட்டும் தான் ஷாப்ஸ் இருந்துச்சு. அந்த உள்ளுக்கு தனியாலாம் ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க, அந்த இது இல்லை. அதில் ஏதோ பார்க்கிங்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய்க்குன்னு சொல்லிட்டு தனியாக கடை வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து
டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இங்கே வந்து ரோட் சைட் ஷாப் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபுட் வந்து ஆயிலியாக தெரிஞ்சாப்புல இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயும் போய் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வருஷம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணது. ஏன்னா ஃபுட் கடை வந்து நிறைய இருந்துச்சு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வந்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்டான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸில் சொல்லுவாங்க இந்த கடையில் அது இருக்குது, அந்த கடையில் இது இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நிறைய கடையில் ஒரு சில ஐட்டம்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட்டு கடையில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. மீதி எல்லா கடையிலும் ஓரளவுக்கு ஆவரேஜான டேஸ்ட்டில் இருக்குது. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி டைமில் தான் ட்ரை பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.